السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: قال رب بما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم. صدق الله العليم وصدق ورسوله الكريم. نحن على ذلك والشاكرين. الحمد لله رب العالمين. இன்றைய காலத்தில் அதிகமான நபர்கள் செய்யக்கூடிய தவறு என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அமல் செய்வதாக இருக்கிறது. நண்பர்களே, ஒருவர் பார்க்கிறார் என்று நம்முடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வதாக இருக்கிறது. நண்பர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது, ஷைத்தான் சொர்க்கத்தை விட்டு வெளியேறினானே, அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, قال ربي بما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக என்னை வழிகேட்டிலே விட்டுவிட்டாய், அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலங்களை நான் வழிகேட்டிலே ஆக்கிவிடுவேன் என்று ஷைத்தான் சொல்லுவான். அது சொன்னது மட்டுமல்லாமல் ஷைத்தான் சொல்லும்போது, இல்லா இபாதக மின்ஹுல் முக்லஸீன், உங்களுடைய அடியார்கள் எப்படியாப்பட்ட அடியார்கள், முஹ்லிஸான இஹ்லாஸுடைய அடியார்கள் மட்டும் நான் விட்டுருவேன் என்று சொல்லி காட்டினான். நண்பர்களே, இப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும். ஷைத்தான் சொன்ன மிக பெரும் உண்மையே இதுதான். அந்த இடத்துல யாரிடம் இஹ்லாஸ் இருக்கிறதோ அவரை ஷைத்தானால் கெடுக்க முடியாது. நண்பர்களே, அல்லாஹ் தஆலா அதுக்கு பதிலாக சொல்லும்போது, கால ஃபல் ஹக், அவன் உண்மையை சொன்னான். ஷைத்தான் பொய்யந்தான், ஆனால் அவன் சொன்னா இப்போ ஒரு வார்த்தை, அது உண்மையான வார்த்தை. இதன் காரணமாக அவனால் இஹ்லாஸ் உடையவர்கள், ரியா இல்லாமல் தொழக்கூடியவர்கள், அமல் செய்யக்கூடியவர்களுடைய பாதையில் சென்று ஷைத்தானாலே உட்கார முடியாது, ஷைத்தானுடைய திசையை மாற்ற முடியாது. நண்பர்களே, அப்போது சிந்தித்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, அதனால்தான் எல்லா கிதாபிலையும், புகாரி மிஷ்காத் போன்ற எல்லா கிதாபிலையும் ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னமல்ல அமாலு பின்னியா, நிச்சயமாக செயல்கள் எல்லாம் அமல்கள் எல்லாம் செயலை கொண்டு, இனி எண்ணங்களை கொண்டு தான் இருக்கிறது. அதாவது நாம் எண்ணங்கள் எப்படி வைக்கிறோம், நேர்மையா இஹ்லாஸா அல்லாஹ்காண்டி வைத்தோமே ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய கூலியை கண்டிப்பாக கொடுப்பான். நண்பர்களே, அதே போல நாம் ஒரு அமல் செய்கிறோம் என்றால் அல்லாஹ் தஆலா அதற்கு ஒன்றுக்கு 10 கொடுப்பான். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த ரியா அல்லாமல் நம்ம ஒரு அமலை செய்தால் அல்லாஹ் தஆலா ஒன்றுக்கு 700 கொடுக்கிறான். நண்பர்களே, உதாரணமாக சொல்லும்போது, 2 நபர்கள் தொழுவார்கள். தொழுதால் ஒருவர் அல்லாஹ்காண்டி தொழுவாரே ஆனால் அல்லாஹ் தஆலா அவருக்கு நன்மை கொடுப்பான். மற்றொரு நபர் அல்லாஹ்காண்டி தொழுவவில்லை, மக்கள் பார்க்கிறார்கள் என்ற நோக்கத்திற்காக தொழால் அல்லாஹ் தஆலா நன்மை மட்டும் கொடுக்க மாட்டான், அல்லாஹ் தஆலா சேர்த்து அவருக்கு தண்டனை கொடுப்பான். நண்பர்களே, கியாமத்து நாளிலே 3 நபர்கள் வருவார்கள். ஒரு பெரிய கொடையாளி, இன்னொரு பெரிய ஆலிம், இன்னொரு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதான, அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்த ஒரு நபர். அப்போ வரும்போது அல்லாஹ் தஆலா கேட்பானா, கொடையாளை பார்த்து, நீ யாருக்காக வேண்டி காசு செலவு பண்ண, அல்ல எனக்காக செலவு பண்ணியா, இல்லை மக்கள் புகழ்வாங்க, நான் அப்படி காசு கொடுத்தேன்னா மக்கள் இது பெரிய கொடை வரலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக வேண்டி நீ செலவு செஞ்சா கேட்டாங்க. அப்போ அந்த மனிதன் சொல்லி காட்டுவான், யாரெல்லாம் உனக்கான செலவு செஞ்சேன், இல்லை நீ போய் சொல்கிற, நீ மக்கள் புகழ்வதற்கான செலவு செஞ்ச, அதனால மக்கள்கிட்ட உனக்கு புகழ் கிடைச்சிருச்சு, இங்கே கூலி கொடுக்க முடியாது, நரகத்துக்கு போன்ற அல்லாஹ் அனுப்பிச்சு சொல்கிறான். அதே போல் ஆலிமை பார்த்து கேட்பாங்க, நீ யாருக்காக வேண்டி மக்களை ஓதி கொடுத்த கேட்கும்போது அந்த ஆலிம் சொல்லுவான், ஏன்னா உனக்காக வேண்டி எல்லாம் சொல்லும்போது நீ போய் சொல்ற, நீ மக்கள் சொல்லுவாங்க இவர் பேர் அறிவில் இருப்பா, இது மாபெரும் ஆலிம்பா அப்படி சொல்லுவாங்க, அதனால தானே செஞ்ச, நீ நரகத்துக்கு போக சொல்லி அவரே அனுப்பிச்சு விட்டுருவான் அல்லாஹ் தஆலா. 3ஆவது நபர் அல்லாஹ்வுக்காக வேண்டி போய் ரத்தத்தை சிந்தியவர். அல்லாஹ் பார்த்து கேட்பான், நீ யாருக்காண்டி ரத்தம் செஞ்ச, நீ ரத்தம் செஞ்சனா மக்கள் நினச்சிப்பாங்க இது பெரிய அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிர் கொடுத்தவர்ப்பா அப்படின்னு நினச்சிப்பாங்க, அதுக்காண்டி போய் உயிர் கொடுத்தியா, எல்லாம் எனக்காண்டி கொடுத்தியா கேட்போம். அவங்க நபர் சொல்லுவாராம், எல்லாம் உனக்காண்டே கொடுத்தேன்னு. அப்போ அந்த அல்லாஹ் தான் சொல்லி காட்டுவானா, நீ எனக்காண்டி செய்யல, நீ உனக்காண்டி செய்த, மக்கள் பார்ப்பாங்க, மக்கள் பார்த்து சொல்லுவாங்க பெரிய ஷஹீதுப்பா அப்படி சொல்லுவாங்க, அதுக்காண்டி செஞ்ச, நரகத்துக்கு போன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அனுப்பிச்சுடுவான். எப்படியாப்பட்ட நபர்
அல்லாஹ்வுக்காக வேண்டி போரில் சென்று ஷஹீதானவரையும் அல்லாஹ் தாலா அப்படி செஞ்சிருவான் நண்பர்களே. சிந்தித்து பார்க்க வேண்டும். ரியா கலந்து அல்லாஹ் தாலா இந்த இடத்துல எந்த தண்டனை கொடுக்குறான்? நீ எவ்வளோ பெரிய ஆலிமா இருந்தாலும் சரி, எந்த தண்டனை கொடுத்தா அல்லாஹ் தாலா நரகத்துக்கு போய் அனுப்பிச்சுட்டு நண்பர்களே. அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்லி காட்டும் போது, லா துப்திலு சதகாத்துக்கும் பில் மன்னி வல் அதா, உங்களுடைய சதகாகளை ஏழைகளிடம் வீணாக்காதீர்கள், கொடுத்து வீணாக்காதீர்கள். எதுக்காக வேண்டி? ஏழை காசு கொடுத்துட்டு பில் மன்னி வல்லாதா, அவரை நோரைப்படுத்துவதை கொண்டு, அவரை மனதை வருத்தப்படுத்துவதை கொண்டும், இன்னும் சொல்லி காட்டுவதை கொண்டும். அதாவது ஒரு ஏழைட்டு போய் 10 ரூபா காசு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபா நான் கொடுத்தேன் அப்படி சொல்லி காட்டுறது, இந்த மாதிரி வேலையை செஞ்சு கொண்டிருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன தண்டனை கொடுக்குறானா? மசலு கமசலி சஃபான், அதாவது அல்லாஹ் தஆலா அந்த உதாரணத்தை காட்டும் போது ஒரு வழுக்கு பாறையை போல, அந்த வழுக்கு பாறையில் மண் இருக்கும். அந்த மண் எப்போது மழை பெய்கிறதோ அந்த மண் எப்படி வழுக்கு பாறையிட்டு சென்று விடுமோ அதே போல் அல்லாஹ் தஆலா உங்கள் நன்மைகளை போக்கிவிடான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார் நண்பர்களே. சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. அதே போல் ஒரு ஹதீஸிலே வருகிறது, அந்த அபி சயீத் அறிவிக்கிறார்கள், இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ். சஹாபாக்கள் பேசி கொண்டிருந்தார்கள் தஜ்ஜாலை பற்றி. அப்போ ரசூலுல்லாஹ் வெளியே வந்தோன்னா கேட்டாங்க, சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கட்டுமா? எப்படியாப்பட்ட செய்தி? நீங்கள் தஜ்ஜாலை எந்த அளவுக்கு பயப்படுறீங்களோ அதோட ரொம்ப பயப்படக்கூடிய செய்தி, தஜ்ஜாலை விட ரொம்ப பயப்படக்கூடிய செய்தி அவர் சொல்லுவா அப்படின்னு கேட்கும்போது, பலாயா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க ரசூலுல்லாஹ் கேட்கும்போது நாயகம் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதர் தொழுவார். எதற்காக தொழுவார்? மக்கள் பார்க்கிறான்னு தொழுவார். அதனால அவருடைய தொழுகையை அவர் டிசைன் பண்ணிப்பார், அழகுபடுத்திப்பார். அப்படியே தக்குவா தொழுவது அந்த மாதிரி தொழுவார். யார் அப்படி தொழுகிறாங்களோ அவங்க தெரிஞ்சுக்கங்க தஜ்ஜாலுடைய மிக கொடியவர் என்று நாயகம் சொல்லி காட்டினார்களே. சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. அதனால் ரியா இல்லாமல் எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருகிறானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.